சாந்தி சிஸ்டர். குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறோம். ஸோ இது நம்ம பைபிள் பார்க்க போறோம். பைபிள் பழைய ஏற்பாடு நெகேமியா. ஸோ இதுல வந்து நிறைய ரகசியங்கள் இருக்குது. குறிப்பாக பிரம்மகுமாரிகளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா எல்லாமே நம்மளுடைய கதை தான். இதுல ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதாவது நமக்கு வந்து இந்த 5000 வருடத்திற்கு ஒரு முறை கடவுள் வந்து சொர்க்கத்தை மீண்டும் ஸ்தாபனை பண்றதா, அங்க கோயில் கட்டுறதாக, எருசலேம் நகரத்தை கட்டுறதாக காட்டிட்டாங்க. சோ அந்த அர்த்தத்தோட பார்க்கும்போது நமக்கு புரியும் அது. சோ இங்க என்ன ஆகுதுன்னா, நெகேமியா அப்படின்ட்டு நெகேமியா அதிகாரம் தான் நாம பாக்குறோம். 1ல இருந்து 9 வரைக்கும் பார்க்க ட்ரை பண்றோம். சோ அதுல என்னன்னா, அந்த மக்களை எல்லாம் மற்ற நாடுகள் பிடிச்சி ஒரு அடிமையாக இருக்கிறாங்க. வெவ்வேறு நாடுகள் வெவ்வேறு ராஜாக்கள் கிட்ட இருக்கிறாங்க. அதுல ஒரு சிலரா ராஜாக்கள் நல்லாவே கூட வச்சிருப்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி யூதா பட்டணம் ஃபுல்லா தரமட்டமாக்கப்பட்டுருச்சு அப்படின்ற செய்தியிலும் கேட்டு மற்றவங்க எல்லாம் மற்ற நாட்டு ராஜாவுடைய ஜெயில கொடூரமான தண்டனையெல்லாம் அனுபவிக்கிறாங்க. நம்ம நகரத்தையே வந்து தீக்கு இரையாக்கிட்டாங்க. இந்த வார்த்தைகள்லாம் கேட்ட உடனே இந்த நெகேமியா வந்து கதறி அழுவுறான். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே, இன்னைக்கு வந்து இரவு பகலாக உனக்கு முன்னாடி வந்து இஸ்ரவேல் புத்திரருக்காக நான் மன்றாடுறேன். நாங்க உங்களுக்கு விரோதமா செய்த பாவங்களை இப்ப ஜபம் பண்றேன், அறிக்கையிடுறேன். சோ அதை வந்து நீ கேளு. நானு என்னுடைய தகப்பன் வீட்டார் எல்லாருமே பாவம் தான் செஞ்சிருக்கிறோம். ரொம்ப கெட்டவரா நடந்தோம். அதனால மோசே மூலமாக நீ கொடுத்த அந்த கற்பனை கட்டளை எல்லாத்தையுமே கை கொள்ளாம போயிட்டோம். அதனால கட்டளை மீறினால் மற்ற ஜாதிகளுக்குள்ள சிதறடிப்பேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. சோ அந்த மாதிரியும் ஆணும். ஆனால் ஒருவேளை திரும்பி என் கற்பனைகளை கை கொண்டால் அந்த மாதிரி தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்தரத்துல இருந்தா கூட அவங்களை மீண்டும் என் ஸ்தலத்துக்கு வர பண்ணுவேன்னு சொன்னீங்களே, அதை நினைத்தருளும். இதை வைத்துதான் இன்னைக்கு வந்து கிறிஸ்டின் முஸ்லிம் யூதர்கள் எல்லாம் ஒரு இடத்துக்கு அடிச்சுக்கிறது. எல்லாம் எங்களுடைய இடம் நினைச்சிட்டு அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க இது நிஜமாகவே நடந்ததுன்னு நினைச்சிட்டாங்க. இதுதான் பிரச்சனை. இப்ப நீங்க வந்து முதல்ல எகிப்துல அடிமையா இருப்பாங்க. அவங்களதான் கடவுள் வந்து மீட்டுட்டு வருவார். அதுதான் ஆரம்பத்துல வரும் மோசஸ் மூலமாக. சோ அந்த ஜனங்கள் தானே இவங்க. அதனால அவங்கள அதாவது உமது அடியானின் ஜபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜபத்தையும் உமது செவிகள் கேட்கட்டும். சோ இந்த காரியத்தை வந்து கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணி அருளும் அப்படின்ட்டு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணேன். நான் ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனா இருக்கிறேன் அப்படின்ட்டு இருக்குது. சோ ஒரு பிஏ மாதிரி இப்ப இருக்குது. ராஜாவுக்கு நெருக்கமா இருக்கிறார், வேற ஒரு நாட்டுல. இப்ப வந்து ராஜா கிட்ட ராஜா பாக்குறாரு, இவன் ஏன் நீ துக்கமா இருக்கிற அப்படின்னு கேக்குறான். அப்ப சொல்றான், என்னுடைய பிதாக்களின் கல்லறைகள் இருக்கிற ஸ்தலம் எல்லாம் பாழா போச்சே, சுட்டரிக்கப்பட்டுடுச்சே வாசல்கள் எல்லாம். அப்ப நான் துக்கமா இல்லாம எப்படி இருக்க முடியும் அப்படின்ட்டு ராஜாட்ட சொல்றான். அப்ப ராஜா சொல்றாரு, அப்ப நான் என்ன பண்ணணும் உனக்கு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு வந்து நான் வந்து பரலோக ராஜ்யத்துல பரலோக தேவனை நோக்கி ஜெபம் பண்ணேன். அதே மாதிரி ஜெபம் பண்றான்.
பண்ணிட்டு ராஜா கிட்ட பேசுறான். இதுதான் பெரிய விஷயம். ராஜா கிட்ட பேசுறது மாதிரி கடவுளுடைய நினைவு பாருங்க, நம்மளுடைய ஞானம் இல்லையா? கடவுளுடைய நினைவுல இருந்து பேசணும், ஞானத்தை கொடுக்கறது எல்லாமே. அப்ப நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து என்ன சொன்னேன்ட்டு சொல்றான். என்னன்னா, ராஜாவுக்கு சித்தமா இருந்தால் அடியனுக்கு உம்முடைய சமூகத்தில் தயவு கிடைச்சதுன்னா என் பிதாக்கள் கல்லறை இருக்கிற அந்த பட்டணத்தை மீண்டும் கட்டுறதுக்கு என்னை நீங்க அனுப்புறதுக்கு வேண்டிக்கிறேன். அப்ப பக்கத்துல ராஜா பக்கத்துல ராஜஸ்திரீ ராணியும் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அப்ப ராஜா கேக்குற, சரி எத்தனை நாள் ஆகும் நீ போயிட்டு வர்றதுக்கு, எப்ப திரும்பி வருவ அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு இவன் ஏதோ ஒரு காலம் சொல்றான். அப்ப சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அப்ப ராஜா கிட்ட இவன் கேக்குறான், ராஜாவுக்கு சித்தமா இருந்தால், அந்த வார்த்தை பாருங்க, எனக்கு இது வேணும்னு கேட்கல, ராஜாவுக்கு சித்தமா இருந்தால் பணிவு. இதுதான் பைபிள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது பழைய ஏற்பாடுல. அது பயங்கரமா இருக்கும். ராஜாவுக்கு சித்தமா இருந்தால் நான் யூதா தேசத்துக்கு போற வரைக்கும் அந்த நதிக்கு அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன தேசாதிபதிகள் உங்க கட்டுப்பாட்டுல இருப்பாங்க இல்லையா, அவங்க எனக்கு வழிவிட்டு அனுப்பும்படி எனக்கு ஒரு லெட்டர் கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதே மாதிரி நாங்க அங்க போய் அந்த பட்டணத்தை கட்டணும். கதவு வேலை, அலங்கத்தின் வேலை, தங்க போற வீட்டின் வேலை, எல்லாத்துக்கும் மரமும் தேவைப்படுது. ஸோ அதையும் கூடவே காவலாளியும் எங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு லெட்டர் நீங்க ஆசாப் மூலமாக எனக்கு அப்படி ஒரு லெட்டர் கொடுக்க சொல்லுங்க. என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல இருந்ததுனால ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். அந்த வார்த்தை பாருங்க, ராஜா கட்டளை இல்ல, கடவுளுடைய கருணை என் மேல இருந்ததுனால அவர் கட்டளையிட்டார். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு விஷயம் நான் பண்றதும் இறைவன் கிட்ட நீ எனக்கு ஹெல்ப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு பேசுறாரு. பேசும்போதும் அந்த பணிவு, ராஜாவுக்கு தயவு கிடைத்தால் அதையும் சொல்றாரு. அந்த கிடைக்கும் போது ராஜா எனக்கு உதவி பண்ணாருன்னும் போதே மனிதன் கிட்ட புத்தி போயிடுது. அதுதான் அல்லாவுக்கு இணை வைக்க கூடாதுன்றது. அல்லாவின் தயவினால் அவர் மூலமாக இது சித்தமா இருந்தது. இது இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் இங்க முக்கியமான விஷயம். ஆனா சர்ச்சில் அதையா போதிக்கிறாங்க? இல்ல, இந்த அற்புதம் நடந்துச்சு. அந்த கதையிலும் எப்படி தெரியுமா, கோலியாத்துன்ற ஒருத்தனை டேவிட் சின்ன பையனா இருப்பான், கோலியாத்து பெரிய அரக்கனா இருப்பான். உண்டிக்கோலால நெத்தியால அடிச்சுட்டானா. நெத்தியில அடிச்சதுன்றது ஞானம் கொடுக்கறது தான். அவங்களுக்கு அது தெரியல. பாருங்க, கடவுள் காட்டி கொடுத்தார் எதிரியை, மிருக குணத்தை வளர்க்கறதுக்கு அதை பயன்படுத்திக்கிறாங்க அந்த இதை. ஏன்னா அதுலயும் அப்படிதான் இருக்குது. ஸோ அதனாலதான் அவங்களை நேர்வழிப்படுத்துறதுக்கு தான் கடவுள் நம்மள இப்படி எடுத்துட்டு வர்றார். ஸோ ஒரு டைம் எல்லா கிறிஸ்தவ சகோதரர்களுக்கும் முஸ்லிம் சகோதரர்களுக்கும் புரிய ஆரம்பிச்சிடும், இதுதானே கடவுளுடைய வழியா இருக்கும். அந்த கஷ்டம் எல்லாம் வரும்போது புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அதே மாதிரி நதியை கடக்கும்போது ராஜாக்களுக்கு அந்த லெட்டர் எல்லாம் கொடுக்கறாங்க. கூடவே ராஜா ராணுவ வீரர்கள், குதிரை வீரர்கள் எல்லாம் கூட இவரு பாதுகாப்பா போறதுக்கு அனுப்புறாரு. இப்ப சில எதிர் நாட்டு, அதாவது அவங்க இதுல இருக்கக்கூடிய ராஜாக்கள் ஏற்கனவே இவங்களுடைய இந்த இஸ்ரவேலர்கள்னால பாதிக்கப்பட்ட ராஜாக்கள் இருந்திருப்பாங்களா. இப்ப அழிச்சாச்சு இஸ்ரவேலர்களை, ஆனா பாதிக்கப்பட்டவர்கள். இப்ப உதாரணத்துக்கு இதை ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா, மறுபடியும் தமிழீழம் வேணும்னா இப்ப எப்படி இருக்கும் அவங்களுக்கு? பாதிக்கப்பட்டவங்க அதை விட்டுருவாங்களா? விட மாட்டாங்கல்ல, அதை வரவிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி மற்றவர்களும் கடுப்பாகுது. ஸோ அதுக்கப்புறம் இவங்க போறாங்க, எருசலேமுக்கு போயிடுறாங்க. மனசுல இவர் என்ன நினைக்கிறாருன்றத இவர் யாருக்கிட்டையும் சொல்லல. ஒரு கழுதையோ ஏதோ ஒரு விலங்குல போறார், வேற விலங்கு எதுவுமே கிடையாது. மனசுக்குள்ள இதை செய்ய போறன்ற எண்ணத்துல மட்டும் போறார்.
ஆஹ் இப்ப இடத்த ரீச் பண்ணிட்டாரு. ம், ஸோ அப்ப என்ன பண்றாருன்னா ஒரு இடத்துல தங்குறாங்க. தங்கும் பொழுது நைட்டு போய் இவர் அந்த இடத்த எல்லாம் சுத்தி பார்த்துட்டு மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு, யாருக்குமே தெரியாம. ம், ம், அந்த நினைச்ச மாதிரி அங்க பண்ண முடியுமா அப்படின்னு. ஸோ இந்த விஷயமெல்லாம் ம், கூட வந்த யாருக்குமே தெரியாம ஒரு சீக்ரெட்டாவே பண்றாரு அவரு. ஸோ பிறகுதான் அறிவிக்கிறாரு ம், அந்த மக்கள் கிட்ட, அதிகாரிகள் கிட்ட, யூதர்கள் கிட்ட எல்லாரும் கூட வராங்க, அழைச்சிட்டு தான் வர்றாரு. அவங்க கிட்ட சொல்றாரு, ம், பாருங்க நம்ம எருசலேம் எப்படி பாழாய் இருக்கிறது, அதோடைய வாசல் கூட இருக்கிற இடம் தெரியாம அக்னினால எரிச்சிட்டாங்க, நம்ம ம், எவ்வளவு சிறுமைப்பட்டு கிடக்கிறோம் பாருங்க. இவரு ராஜாவுக்கு நெருக்கமானவர், ஆனா ம், சிறுமைப்பட்டு கிடக்கிறோன்றாரு. ம், அதுதான் இங்க நடக்கிற விஷயம் தான். இங்க கடவுள் நமக்கு புரிய வைக்கிறத அங்க அவர் சொல்ற மாதிரி, இது மோசஸும் சொல்லி அழிச்சிட்டு வர மாதிரி காட்டுவாங்க. அதே விஷயம் தான் ம், மீண்டும் இங்க ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும் ஸ்டோரி. அந்த ரிப்பீட் ம், ஆயிட்டே இருக்கும் பொழுது கூட இது ரிப்பீட் ஆகுற ஸ்டோரின்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ம், அப்ப அவர் சொல்றாரு, இனியும் நாம இந்த நிந்தனை அனுபவிக்காம இருக்கணும், அதனால எருசலேமின் அலங்கத்தை மீண்டும் கட்டுவோம். அதை சுற்றி ம், ஒரு சுவர் கட்டுறாங்க. இது உண்மையில் அந்த சொர்க்கத்தை உருவாக்குறது தான் இல்லையா. இப்ப சொர்க்கமாக ம், முதல் 2500 வருஷம் இருந்துச்சு, இப்ப நரகமா ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயம் ம், யாருக்குமே தெரியாது. ஸோ இப்ப கடவுள் சொல்றாரு, இது எப்படி தெரியுமா இருந்துச்சு சொர்க்கமா இருக்கும்பொழுது, இப்ப எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு தினம் ம், தினம் முரளியில சொல்லி, வாங்க மீண்டும் சொர்க்கத்தை கட்டுவோம். சொர்க்கத்தை எழுப்பிட்டு ம், இருக்கிறோம் இப்ப. ஸோ அந்த ஆமா. சொர்க்கத்தை கட்டுறது, ஸோ இந்த விஷயத்தோட இதை பார்க்கும்போது நமக்கு அப்படியே மெய் சிலிர்க்கும், இதை போக போக வரக்கூடிய லைன்லாம். ம், ஆனா எல்லாரும் வர்றாங்களான்னா வர்றது கிடையாது இல்லையா. ஸோ யாரு கட்டுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்களோ அவங்க தான் சொர்க்கத்துக்கு போவாங்க, ம், வராதவங்க அவங்க வெளியிலே இருந்துக்க வேண்டியதுதான். ஸோ இப்ப சொர்க்கத்தை கட்டுறதுக்கு வழி என்ன? சொர்க்கத்தில் தூய்மையா இருந்தாங்க, இங்கே தூய்மை இழந்துட்டாங்க. காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம்னா என்னன்னே தெரியாம இருந்தாங்க. காரணம் ஆத்மானான்ற உணர்வுல இருந்தாங்க. ஆத்மானா உயிர், அது புருமத்தில் ம், நட்சத்திரமா ஜொலிக்கனால இங்க பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்கு. ஆத்மா தான் கண் வழியா பாக்குது, வாய் வழியா பேசுது, எல்லா காரியங்களையும் செய்யுதுன்ற உணர்வு இயல்பாகவே இருந்ததுனால அங்க என்னதான் மனிதர்கள் அழகாக இருந்தாலும், தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருந்தாலும் எதிலும் அவங்க புத்தி மயங்காது, தானாவே தனக்குத்தானே திருப்தியா இருப்பாங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். ஆத்மாவில கவனம் இருக்கிறதுனால அது இருந்துச்சு. ஆனா 2500 வருஷம் கழிச்சு எப்ப ஆத்மான்னு மறந்து அழியக்கூடிய உடம்பு நினைச்சாங்களோ, அப்ப உள்ள இருந்து வந்த ஆனந்தம் கட் ஆயிடுச்சு. அப்ப ஆனந்தத்தை வெளியில தேட ஆரம்பிச்சிட்டாங்க. புத்தியும் சிதற ஆரம்பிச்சது. புத்தி சிதறனால மனிதனும் சிதறி போக ஆரம்பிச்சான். நாலா ம். பிறமும் போய் ஏனோ கடலோடி திரவியும் தேடுன்ட்டு ஏதோ ஒன்று பாடுவாங்க, பெருமையா பேசிக்கிறாங்க. திரைக்கடலோடி திரவியம் தேடு அத பெருமையா அப்படின்னு. பேசிக்கிறாங்க. ஏன்டா இங்கேயே எல்லாம் இருந்துச்சு, நீ இருக்குது. சிதறடிக்கப்பட்டு இருக்கிற, அது தெரியல அவங்களுக்கு. சோ அப்ப இப்ப மீண்டும் அங்க போகணும்னா என் வழியை ஃபாலோ பண்ணுங்க. உங்களை ஆத்மான்னு மறுபடியும் பரமாத்மாவை மட்டும் நினைவு செய்யுங்க, வேற எந்த நினைவும் வேண்டாம்னு இறைவன் சொல்றதுதான் இங்க கட்டுறதே. ம், ஆனா இதுக்கு இந்த ஞானத்தை கொடுப்பது, இதுல காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இதுதான் எதிரியே, அதை தான் ம், அழிக்கணுமே. ஸோ அப்ப அதுக்கு நீங்க தூய்மை ஆகணும்னா இருக்கிறது சாத்தானுடைய ராஜ்யம் விட்டுருமா? காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்துடைய ஆட்சி நடக்குது, ம், விட்டுருவாங்களா? ஸோ நிறைய தடை வரதான் செய்யும். அப்ப இதுக்கு நமக்கு பாதுகாப்பு பலம் என்ன? கடவுள் ம். சொல்றாரு, ஞான ஆயுதங்கள், ஆ. யோக ஆயுதம், இது எப்பவுமே கையில வச்சுக்கோங்கன்ற. இது எல்லாமே சூக்ஷ்மமா இருக்கக்கூடிய விஷயம். என்ன ஆனாலும் காமம் வரக்கூடாது, என்ன ஆனாலும் கோபம் வரக்கூடாது, பற்று வரக்கூடாது, கவலை வரக்கூடாது, சிரிச்ச முகம் மாறக்கூடாது. இதுதான் இங்க யுத்தமே. சோ இப்ப இவர் சொல்லி அழைச்சிட்டு போன உடனே என்ன ஆகுதுன்னா, அந்த இந்த ஒரு ராஜாக்களுக்கு பாயிண்ட் பிரதர், அந்த சொல்றாங்க ராஜாவுக்கு நெருக்கமா இருந்தாலும் நம்ம சிறுமைப்பட்டு கிடக்கிறோம்ங்கிறது கூட நம்மள சொல்ற மாதிரி இருக்கு. நம்ம கண்டிப்பா. கடவுளோட குழந்தைகள் தான். அப்படி இருந்துமே நம்மள புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இதாதான் நினைக்கிறாங்க, நம்ம சிறுமைப்பட்டு கிடக்கிறோம்ங்கறத நம்மள சொல்ற மாதிரிதான் இருக்கு. கரெக்ட். இப்ப தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்குது, ராஜா சொன்ன வார்த்தையும் நான் உங்ககிட்ட சொன்னேன். அப்ப அவங்க எல்லாம் எழுந்துச்சு வாங்க கட்டலாம் அப்படின்ட்டு கைகளை திடப்படுத்தினாங்க. உடனே மற்ற ராஜாக்கள் கம்முன்னு இருப்பாங்களா? அவங்க எல்லாரும் எங்களை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப அதானே நடக்குது, ஏய் மென்டலா நீனு,
கரிமீன் வேணான்ற, காமம் வேணான்ற. காமம் இல்லைன்னா முதல்ல நீ பிறந்திருப்பியா கேக்குறாங்கல்ல. சோ அப்ப நீங்க ராஜாவுக்கு விரோதமா கலகம் பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சோ இங்க என்னன்னா, இங்க இருக்க இல்லையா, குடும்பத்துல பிரச்சனை வரும், நிறைய வரும். இத விட்டா நீங்க அமைதியா இருக்கலாம், நிறைய பேர் விட்டுருவாங்க இல்லையா. அப்ப அதற்கு மறுமொழியாக இந்த நெகேமியா பேசுற மாதிரியே வருது. இது நான் சொன்னேன், பரலோகத்தின் தேவன் எங்கள் காரியத்தை கைகூறி வர பண்ணுவார். ஏன்னா எங்களுக்கு பின்னாடி இருக்கிறது மனுஷன் கிடையாது, கடவுள் பண்ற, நாங்க வெறும் கருவிதான், அவருடைய ஊழியக்காரர்கள் நாங்க, இதை கட்டுவோம் கண்டிப்பாக. சோ நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சீங்கன்னா நாங்க கட்டுற அந்த தேசத்தில் உங்களுக்கு பங்கும் கிடையாது, பாத்தியமும் கிடையாது, உங்க பேர் விளங்க ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொன்னேன். செம சூப்பர் இல்ல. இங்க இங்க வந்து அன்னில ஒரு சின்ன கூழாங்கல்ல எடுத்துட்டு வந்தா கூட அந்த மாதிரி நம்ம சேவை செய்யறவங்களுக்கும் முக்கால ஞானத்தை கொடுத்துடுறாரு. கொடுத்து அதுதான் அன்னில தடவி கொடுத்தாரு ராமர்னுவாங்க. அதுக்கும் அந்த ராஜ்யத்துல இடம் இருக்கு. சோ இது சொல்றாரு. சோ இது உடனே ரொம்ப, அதாவது ரொம்ப பொறுமை வேணும் படிக்க. ஆனா அப்படியே உள்ள போக போக அதுக்கப்புறம் வைக்கவே மனசு வராது. அந்த ரகசியம் வர ஆரம்பிச்ச உடனே, அதுவும் நம்ம ஞானம் தெரிஞ்சாதான். மற்றவர்களுக்கு வந்து இது நாங்க கண்டுக்கிறது இல்லைன்ட்டு கிறிஸ்டின்ஸே ஒதுக்கிடுவாங்க பழைய ஏற்பாடு. அவங்க இதோட அர்த்தம்லாம் தெரிஞ்ச இயேசுடைய மகிமையே பாட மாட்டாங்க. ஏன்னா அங்க இதுக்கு கம்பேர் பண்ணும்போது அங்க ஒண்ணுமே இருக்காது. சரி, அப்ப என்ன பண்றாங்க, கட்டடம் கட்டுறாங்க. ஆளுக்கு இதுக்கு முன்னாடி யார் யார் வீடு எங்கெங்க இருந்துச்சோ அந்த வீட்டுக்கு எதிர இருக்கக்கூடிய செவரெல்லாம் நீங்க கட்டுங்க. அப்படியே அப்படியே கட்டி 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 ஒன்னா வந்துடும். ஸோ அப்படியே கட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த ஒரு மற்ற ராஜாக்கள் சின்ன அரசர்களுக்கு பாக்குறாங்க, இதை எப்படியாவது தகர்க்கணும், நம்ம திடீர்னு உள்ள போய் அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்றாங்க. இது இவங்க காதுக்கு வருது. ஏன்னா இவங்க ஆட்கள் அங்க இருப்பாங்க இல்லையா. அப்ப பாருங்களா, இது மெயினா எனக்கு ஏன் பிடிக்குதுன்னா, நாம யுத்த மைதானத்துல இருக்கிற ஃபீலிங்கே இதை படிக்கும் போதுதான் வருது. பாபா நமக்கு சொன்னா கூட நமக்கு அது தெரிய மாட்டேங்குது. இது எவ்வளவு பெரிய விஷயம், எதிர்ப்பு எதனால வருது, நாம ஒரு ராஜ்யத்தை கட்டி எழுப்புறோன்றது தெரியல. ஏன்னா இது எல்லாமே சூக்ஷ்மமா நடக்குது. அதனாலதான் மனதால் கட்டும் கோயிலுக்கே மகிமை அதிகம்ட்டு பக்தி மார்க்கத்திலே இருக்குல்ல. அந்த மனதால் கட்டுற கோயில் தான் சிவாலயம், சொர்க்கம். அது அதை நம்ம கட்டிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப என்ன சொல்ற, இவனுக்கு தெரிஞ்சு போச்சா, தெரிஞ்சவனே என்ன பண்ணிடுறான், இது நம்ம கதையை அப்படியே விஷுவலா காமிக்கிற மாதிரி இருக்கு. சூப்பரா, நம்ம எவ்வளவு சீரியஸா இதை எடுத்துக்கணும் அப்படின்னு காட்டுற மாதிரி இருக்குது. அப்ப என்ன ஆகுதுன்னா, என்ன சொல்றான், எல்லார் கையிலும் சுத்தி போர் வீரர்களை நிக்க வைக்கிறான். எல்லார் கையிலயும் கத்தி இருக்கும். பாதி பேர் சுத்தி நிப்பாங்க, பாதி பேர் வேலை செய்வாங்க. அந்த வேலை செய்யறவங்க கையிலும் ஒரு கையில கத்தி இருக்கும், இன்னொரு கையில வேலை செய்வாங்க, அந்த சிமெண்ட் பூசுறது இதெல்லாம். இன்னும் ஒரு சிலர் வந்து இடுப்புல வேற அது வாள் இருக்கும். அப்ப தயாரா இருந்துகிட்டே கட்டுறாங்க இல்லையா. அப்ப சொர்க்கத்தை, அப்ப இந்த ஞானத்தை கொடுத்தால் எதிர்ப்பு வரும், சுய முயற்சிக்கு எதிர்ப்பு வரும், காமத்தின் ரூபம், கோபத்தின் ரூபம், எந்த ரூபத்துல வேணாலும், மைக்ரோ ரூபத்துலதான் வரும் பெரும்பாலும். ஸோ அதுல எல்லாம் மயங்காம இருக்கணும் இந்த ஞான வாள். அதுதான் இந்து தெய்வங்கள் கையில வாள், இதெல்லாம் ஏந்திட்டு இருக்கிற கதை தான் இது. இந்து மதத்தின் கதை தான் அது, அந்த தேவதைகளுடைய கதை தான் இது. அவங்க கத்தியை எதுக்கு வச்சிட்டு இருக்கிறாங்க, இங்க சூக்ஷ்மமாக நடக்கிற விஷயம் வச்சுக்கிட்டு. இது தெரிஞ்சவொடனே அவங்க வந்து வரல, இவங்க உஷாராயிட்டாங்கன்னு தெரிஞ்சவொடனே வரல. அதான் பாபா சொல்லுவார் இல்லையா, அவன் வர்றான்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டாலே அவன் ஓடி போயிடுவான்றாரு சாத்தா இல்லையா. தூரத்துல கண்டுபிடிச்சு ஓட்டிடணும், நீங்க ரெடி ஆயிடுங்க, சக்திசாலி ஆயிடுங்க. எப்படி சக்திசாலி ஆயிடுது, இறைவன் நினைவுல இருந்தா போதும் சக்திசாலி ஆயிடுவீங்க. வரட்டும், நான் அமைதியை இழக்க போறது இல்லை, நான் எதை வேணாலும் இழக்க தயாரா இருக்கிறேன். ஆனா அவனுக்கு தேவை அமைதியை இழக்க வைக்கணும். அதுக்காக தான் மத்ததை அபகரிக்கிறது. ஏன்னா அமைதியில தான் உங்களுக்கு ஆஸ்தியே கிடைக்குது. சோ அதுக்கு இந்த ஆயுதம் இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஒரு பினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. அப்ப யாரையோ ஒருத்தன் பார்க்க போறாரு இவரு. அவன் என்ன சொல்றான், நைட்டு வந்து உன்னை கொன்னுடுவாங்க, வா நம்ம 2 பேரும் உள்ள போய் கதவு பூட்டிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவன் சொல்றான்,
நான் அந்த மாதிரி விஷயத்த பண்ணுவேனா கடவுளுக்கு விரோதமா? ஏன்னா அப்படி பூட்டிக்கிட்டா மக்கள் என்ன நினைப்பாங்க? இவனை நம்பி வந்தோம் இல்ல. இப்ப இஸ்ரேல் இல்ல, உக்ரைன் ரஷ்யாவுக்கு எதிராக சண்டை போடும்போது அவர் தலைமறைவாயிட்டாருன்னு முதல்ல ரஷ்யா சொல்லிச்சு. அவரே பயந்தாரு, நீங்க ஏன்டா சண்டை போறீங்க? உடனே அவர் சொன்னாரு, நான் அங்கதான் இருக்கிறேன். அப்பதான் தைரியம் வரும் இல்லையா மக்களுக்கு? சோ அப்ப நான் போய் ஒளிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி என் மக்களை கெடுக்கிறதுக்கு நீங்க பண்றீங்க. அப்ப இது என்னன்னா, இப்ப இதோடைய தலைமை பதவியில இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இல்லாட்டினா என்ன பண்ணாங்க, அவங்களே இப்படி பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. எவ்வளவு கவனமா இருக்கணும், நமக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்குது பாருங்க. அப்ப நான் அப்படி போவேன்னா அப்படின்ட்டு இருந்திருக்கிறாரு. அப்புறம் இவர் தெரிஞ்சுக்கிறாரு, அப்படி உள்ள தள்ளி அவரை கொலை பண்றதுக்காகவும் மக்கள் கிட்ட குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காகவும் அவங்க கிட்ட காசு கொடுத்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு முயற்சி. எப்படியெல்லாம் வந்து அந்த மாயா தடுக்குது பாருங்க. அந்த சேவை செய்யறவன தடுக்கணும், இதுதான் அதோடைய வேலை. அடுத்தது என்ன பண்றாங்க, நிறைய பேரை ஆள் அனுப்பி நம்ம வந்து சந்திக்கலாம் தனிமையில, இத பத்தி நாங்களும் இதுல சேர்ந்துக்கிறோம் வான்னு கூப்பிடுறாங்க. இவனுக்கு பொறி தட்டுது, நம்மள போட்டு தலைதான் கூப்பிடுறாங்க. இவன் என்ன சொல்றான், நான் இதுல பிஸியா இருக்கிறேன், நான் எப்படி இதை விட்டுட்டு வர முடியும்னு சொல்றான். மறுபடியும் ஆள் அனுப்புறாங்க, மறுபடியும் இதேதான் சொல்றான். இதுதான் நம்ம பிள்ளையா இருக்காது. சனி வந்து நான் அவனை பிடிக்கட்டுமா, இன்னைக்கு பிஸியா இருக்கிற நாளைக்கு வா, இன்னைக்கு பிஸியா இருக்கிற நாளைக்கு வா. அதே கதை இங்க வேற ஒரு ரூபத்துல வெளிப்படுத்து பாருங்க இல்லையா? எனக்கு அப்படியே ரொம்ப என்ஜாய் பண்ணி படிச்சேன் நான் இந்த பைபிள். மட்டும் பிடிக்காது அப்படிம்பாங்க, பிள்ளையாரையும் ஆஞ்சநேயரையும் பிடிக்க முடியாது அப்படிம்பாங்க. கரெக்ட், அதுதான் கரெக்டா இருக்கு. சோ அந்த கதை தான் இங்க வந்து ஓடிட்டு இருக்குது. சோ அங்கேயும் வந்து தப்பிச்சிடுறோம்.